பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய பேர் இந்த நாட்களில் நிறைய விதமா யோசிக்கிறது உண்டு. சில பேர் அவங்களுடைய பர்சனாலிட்டி நிமித்தம், சில பேர் அவங்களுடைய எஜுகேஷன் நிமித்தம், சில பேர் அவங்களுடைய பணத்தின் நிமித்தம் சில பெருமையான யோசனைகள் வருவது உண்டு. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் அதுல 9வது வசனம் இப்படி சொல்லுது: ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லிகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னா அவர் நாம மகிமைக்கு என்ன செய்ய முடியும்னு தான் நம்ம யோசிக்கணும், நம்ம செயல்படணுமே தவிர நான் என்ற அகம்பாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கல்லுகளினால கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொடுக்க கர்த்தர் வல்லவர் என்று நம்ம வசனத்தை வாசிச்சோம். சோ உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சில கிஃப்ட கொடுத்திருக்காங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்த கிருபையினால உங்களுக்குள்ள எந்த பெருமையோ மேட்டுமையோ உங்களை ஆளாதபடிக்கு நீங்க கடவுளுக்குள்ள அடங்கிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.